ஜி இன்னைக்கு வந்து பட்ஜெட் டே. பார்ப்போம் 11 மணிக்கு மேலே பட்ஜெட்டு. ஸோ நமக்கு பட்ஜெட் எது ஓகே. வந்து நமக்கு பிடிச்சிருக்கோ அதை ஒரு வீடியோவாக தனியாக போட்டுடலாம். பார்க்குற முடிஞ்ச நைட்டுக்குள்ளே போடுறேன் பார்த்துட்டு. ஸோ சரி ஜி. இன்னைக்கு கண்டென்ட் என்ன ஜி? Q3 ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஜி. ம். ஓகேங்களா? ஸோ அதுல நமக்கு என்னென்ன கம்பெனிஸ் நமக்கு ஃபேவரா தெரியுதோ, இல்ல வேல்யூபிளா தெரியுதோ, அந்த கம்பெனிஸ் பத்தி நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் ஜி. ஓகே ஜி. சரிங்களா? ஸோ ஓகே ஜி. ஒரு ஐடியா ரிசல்ட்டு பத்தி ப்ரொவைட் பண்ணுங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். காலையில் ஓகே தான் உட்காந்து எடுத்தேன். ஃபஸ்ட்டு நான் நல்ல ரிசல்ட் ஓகே. வந்ததெல்லாம் ஆல்ரெடி நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம கான்டெக்ட் என்னன்னு சொல்லிடலாம். Q3 FY25ல ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது கொஞ்ச நாளாவே. இன்னும் ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஆமா ஜி. இருக்கு. பட் நம்ம வந்து இப்போ வந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நம்ம இதில் வந்து நம்ம பார்வைக்கு நல்லா பட்டுச்சு அப்படிங்கிறது. இதில் சில கம்பெனி நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். சில கம்பெனி நீங்க ஹோல்ட் பண்றீங்க. ம். சில கம்பெனி நான் ஹோல்ட் பண்றேன். சிலது நம்ம ஓகே. ட்ராக் பண்ணிட்டு ஆ. இருக்கிறோம். ம். ஸோ இதில கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த Q3 FY25ல நம்ம எது பெஸ்ட்டா வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணோம். நெறைய கம்பெனி ரிசல்ட் விட்டுருந்தாங்க நெறைய கம்பெனி. பட் நம்ம நம்மளோட கான்டெக்ஸ்ட்ல இது வந்து ஓகே இது நல்லா இருக்கு. இதில வந்து குரோத் ஆமா. பாசிபிலிட்டி இருக்குன்னு நெனச்சத மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கிறோம். ஆ ஓகே ஜி. இதுக்கு வீடியோக்கு இந்த கம்பெனிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு கம்பெனி எடுத்து நம்ம டீட்டெயிலா பேசல. நம்ம ஓவராலா Q3ல எந்தெந்த கம்பெனில ரிசல்ட் வந்து நல்லா குடுத்துட்டு வராங்களோ, அந்த கம்பெனி ஓகே. பத்தி மட்டும் தான் நம்ம பேசப் போறோம். இப்போ வந்து நீங்க ரிசல்ட்ஸ் வந்து நெறைய கம்பெனி விட்டிருந்தாலும், அதுல வந்து ஆல்ரெடி இப்போ புதுசா போலாமா அப்படிங்கிற கால் வந்து அ அனலைஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். ஏன்னா, அதுல நெறைய வேல்யூஷன்ஸ் ஹையா இருக்கிற கம்பெனி இருக்கு. சில கம்பெனிஸ் வந்து கரெக்ட். வேல்யூஷன் வந்து கரெக்ட்டாவும் இருக்குது. அந்த குரோத்துக்கு. இப்ப நம்ம என்டர் ஆகுற ஸ்டேஜ்லயும் இருக்குது. பட் அந்த இடத்துல நம்ம ம். சொல்ல முடியாது. ஒவ்வொரு கம்பெனிய பேசுறப்போ, இதுல என்டர் ஆகலாம், என்டர் ஆக முடியாது அப்படின்னு. நம்ம இண்டிவிஜுவலா ஓகே. கம்பெனிஸ் பத்தி பேசுறப்போ, நம்ம நம்ம வேல்யூஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம 3 கம்பெனி பத்தி பேசியிருக்கிறோம். அந்த ஆர்பிசி, கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சரு, சுஸ்லான்னு. ஸோ அந்த மாரி ஒரு டீட்டெயிலா சொல்லுங்க. வீடியோ பேசுறப்போ, நம்ம அந்த வேல்யூஷன் பத்தி பேசலாம். இந்த இடத்துல வந்து வேல்யூஷன் பத்தி நம்ம டீட்டெயிலா பேச முடியாது. அடுத்து வந்து கரெக்ட். அதாச்சும் டீப் ஸ்டடி பண்ணிக்கணும். கம்பெனிய டீப் ஸ்டடி பண்ணிட்டு தான் நம்ம கால் எடுக்க முடியும். அதே மாரி நம்ம ஹோல்ட் பண்ற அதே மாரி நம்ம ஹோல்ட் பண்ற கம்பெனில வந்து நெறைய கம்பெனி இன்னும் ரிசல்ட் விடல. ஸோ நம்ம அதையும் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறோம். ட்ராக் பண்ணிக்கலாம். ம். ம். அதை அதையும் நம்ம நம்ம ட்ராக் தனியா. பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ம். ஹோல்ட் பண்றதுல கொஞ்சம் டிசப்பாயிண்டடா எனக்கு வந்ததா தெரிஞ்சது ஆ இபேக்கும் அ இபேக் குவால் குவாலிட்டி ஃபார்மா குவாலிட்டி எனக்கு. ஃபார்ம். உங்க சைடு ஏதாவது இருக்கா ஜி? இ டு இஜி. இ டூ இங்களா? ஓகே, ஓகே. இ ம். டு இ செஞ்சிருச்சு. அ ஸோ அவன் டிசப்பாயிண்டிங்னா இந்த நம்பர்ஸ் 3 தான் ஜி நான் ஹோல்ட் அவன் நம்பர்ஸ் ஓகே தான். பட் அவனோட வேல்யூஷன் ஆல்ரெடி ஜாஸ்தியா இருந்துச்சு. வேல்யூவேஷன் வந்து அதிகம். ஆ கரெக்ட். அந்த வேல்யூஷனுக்கு ஜஸ்டிஃபைபிளா அந்த குரோத் இல்லாதனால போட்டு அதுவும் டீப் சீக் வந்தோனே போட்டு தரத்தட்டு தட்டிட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து சில்சார் டெக்னாலஜி ஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங்ல இருக்கிறாங்க. இவங்க சேல்ஸு, ஓகே. இவங்களோட எபிட்டா, நெட் ப்ராஃபிட், இபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஒரு ஃபேன்சி நம்பரா 30, 33 இந்த ரேஞ்சில குரோ ஆயிருக்கு. 33 இருக்கு. நல்ல ம். நல்ல குரோத்து. ஆ ம். இன் இ இந்தியாவோட பவர் செக்டர் வந்து குரோ ஆக போகுதுங்கிற நியூஸ் வந்து ஒரு போன மிட்ல வந்து வந்துச்சு. எந்த அளவுல போகணும். நம்ம இன்னொரு கம்பெனி பத்தி கரெக்ட். பேசுவோம். அதுல அந்த லிங்க் இருக்கு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா 2 விதமான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பண்றாங்க. ஒண்ணு வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, இந்த பவர் சைடுல இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாத்துக்கும் இவங்க பண்றாங்க. 2வது ஸ்மால் சைஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அது வந்து இந்த டெலிகாம், ஓகே. எலக்ட்ரானிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லோ வோல்டேஜ் வரப்போ அத பேலன்ஸ் பண்றதுக்கு ஜி. ஓகேங்களா? ஸோ ஓகே. அந்த ஓகே. ஓகே. டிரான்ஸ்ஃபார்மரும் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஓகே. இவங்க வந்து சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எக்ஸ்போர்ட்ஸ்லயே 52% வந்து பண்றாங்க. டொமஸ்டிக்ல 48%. ஸோ இவங்க வந்து குரோ ஆயிருக்கிறாங்க. ஓகே. எக்ஸ்போர்ட் சைடுல நல்லா குரோ ஆயிருக்கிறாங்க. இந்த கம்பெனி ஓகே. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கம்பெனி. 2வது நம்ம இன்ட்ரெஸ்ட்டா பார்த்தது வந்து இந்த டேம் கேபிட்டல் அட்வைசர் ஜி. இவங்க ஓகே. என்ன பண்றாங்கன்னா, மெயினா பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு கார்ப்பரேட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அவங்க வந்து QIP ம். பண்ணணும். புதுசா ரைட்ஸ் இஷ்யூஸ் விடணும். இல்லாட்டா இன்னொரு கம்பெனி நான் வந்து மெர்ஜ் பண்ணணும். அ இவங்க சப்சிடரிய ஓகே. வாங்கணும், இல்ல செல் பண்ணணும். அ என்னோட என்னோட கம்பெனிக்கு இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜில நான் கொண்டு வரணும் அப்படின்னா, இவங்க அந்த அந்த ம். ம். கார்ப்பரேட் வந்து ஒரு கம்பெனிய போய் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த டேம் கேபிட்டல். ஓகே. நீங்க நெறைய இந்த ஓகே. கால்லாம் கேட்டீங்கன்னா, இவங்க டேம் கேபிட்டல் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. அந்த கால்ஸ் எல்லாத்தையும். ஓகே. ஓகே. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கிறது நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கு. ஆமா. 100 செஞ்சுரி தான். ஃபுல்லா செஞ்சுரி போட்டுட்டு ஆமா. இருக்காங்க. ம். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டான குவார்டர் கம்பெனி. ஆன் குவார்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் ஜி.
குவார்டர் ஆமா. ஆன் இது குவார்டரும் நல்லா குவார்டர் இருக்கு ஆன் குவார்டர் இல்லைங்களா? பண்ணியிருக்காங்களா? ஓகே. ஸோ குவார்டர் ஆன் ம். குவார்டர் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு கரெக்ட்டுங்களா? செப்டம்பர் டூ டிசம்பர். ஆமா ஜி. மெயினா இங்க ம். நம்ம வந்து இயர் ஆன் இயர் பார்த்துட்டு இருக்கிறோம். குவார்டர் ஆன் கரெக்ட். குவார்டர் ம். பார்க்குறதும் அது வந்து அந்த செக்டார பொறுத்து. அடிஷனலா பாத்துக்கலாம். பார்க்கணும்னா ம். பார்த்துக்கலாம். கரெக்ட், கரெக்ட். செக்டார பொறுத்து தான் அது. ஓகே. இப்போ வந்து செட் ஆகும். டிமார்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். தீபாவளி ஃபெஸ்டிவல் வரது வந்து டிசம்பர் ரிசல்ட்ல வரும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா தீபாவளி நெறைய சேல்ஸ் கரெக்ட், பண்ணியிருப்போம். கரெக்ட். நீங்க குவார்டர் ஆன் சேல்ஸ் குவார்டர் பண்ணியிருப்பான். கரெக்ட். பார்த்தீங்கன்னா, நீங்க செப்டம்பர் ரிசல்ட்டையும், டிசம்பர் ரிசல்ட் பார்த்தா நெறைய குடுத்த மாரி இருக்கும். ஆனா, ஓகே. அந்த டைம்ல ஃபெஸ்டிவல் கம்மியா இருக்கும். இந்த தீபாவளிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த நவம்பர் டைம்ல வரும். ஸோ நீங்க ம். குவார்டர் ஆன் ஆமா. குவார்டர் மட்டும் பார்த்தா அங்க கொஞ்சம் மிஸ்லீட் ஆயிடும். ஸோ கரெக்ட் செக்டார் ஜி. பொறுத்தது அது. ஸோ நீ ஆமா ஜி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூ ஸ்டார் அதெல்லாம் பாத்தீங்கன்னா, சம்மர் டைம்ல கரெக்ட். நல்லா பயங்கரமா எக்ஸாக்ட்லி ஜி. போட்டிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. சரிங்களா? அதே மழை டைமு, இந்த டைம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சேல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அத நம்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப நீங்க வந்து ம். குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்றது வந்து சரியா இருக்காது. சரியா இருக்காது. ஓகே ஜி. 3வது கம்பெனி வந்து போயிடலாம். ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் ஜி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஓகே. இன்ஜின் இன்ஜின் பண்ற கம்பெனி ஜி. இவங்க மெயினா வந்து டிராக்டர் இருக்கு ஓகே. பாத்தீங்களா? டிராக்டருக்கு இதுக்கெல்லாம் இன்ஜின் இது பண்றாங்க. இந்த ஓகே. டிஎஸ்பி ஸ்மால் ஓகே. கேப் ஃபண்டுன்னு ஒரு ஃபேமஸான ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு. அவங்க இதுல நெறைய ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஓகே. இவங்க வந்து இந்த கிர்லாஸ்கர் ஓகே ஆயில் ஜி. என்ஜினோட வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. கிர்லாஸ்கர் ஆயில் என்ஜின் தான் உங்களுக்கு டிசைனு, இந்த புரோட்டோடைப் இது எல்லாமே ம். குடுத்து ம். பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மகேந்திரா ஓகே. அண்ட் மகேந்திரா இருக்கிறான் பார்த்தீங்களா? ஆக்சுவலா வந்து ம். ஆதி காலத்துல ஒரு டிராக்டர் கம்பெனி தான் அவன். இப்போ போட்டு ஆமா. கரெக்ட், கரெக்ட். இப்ப கார் இதுலலாம் பயங்கரமா போயிட்டு இருக்கிறான். ஸோ இந்த பயங்கரமா மகேந்திரா அண்ட் போயிட்டு மகேந்திரா இருக்கான். பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு பெரிய ஸ்டேக் வந்து இந்த ஸ்வராஜ் இன்ஜின்ஸ்ல வச்சிருக்கிறான். இது ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ற ஓகே. கம்பெனி. இன்னும் இன்னும் சொல்லப் போனா இப்போ இந்த செப்டம்பர்ல இந்த ஜனவரிலலாம் மார்க்கெட் விழுந்துச்சுல்ல, அப்போலாம் இவன் பெருசா ஆமா கரெக்டே ஜி. ஆகல. ஓ! ஸோ இது ஒரு நல்ல ஓகே. இன்ட்ரெஸ்டான கம்பெனி. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாரி நம்ம பேசுற கம்பெனில வேல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கலாம். இருக்கு. அதனால அத நம்ம பை செல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கக்கூடாது. ஸோ டீப் ஸ்டடி பண்ணிட்டு தான் நம்ம பை கால் எடுக்கணும். ஸோ நம்ம ஓகே. இது வந்து நம்ம நம்ம இது நம்ம வந்து வந்து குவார்டர் இன்வெஸ்ட்மெண்ட். ரிசல்ட் அனலைஸ் பண்றவங்க தான். ஆமா ஜி. நல்லா டீசென்ட்டா நம்பர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து ஆனந்த் ராதி ஓகே. ஜி. இப்போ நீங்க ஒரு ஓகே. H1ன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நான் வந்து ஓகே. என்கிட்ட வந்து ஒரு 10 கோடி ரூபா பணம் இருக்குன்னு வச்சுங்களேன். அ அத வந்து நான் மேனேஜ் பண்ணணும். நான் வந்து ஓகே. ஒரு அட்வைசர்கிட்ட போவேன். நான் வந்து ஆஸ் அ ம். இண்டிவிஜுவலா வந்து நான் வந்து ஒரு கம்பெனிட்ட போவேன். அந்த கம்பெனி வந்து எனக்கு இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு அவங்க கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. H1ங்கிறது ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல். அவங்க ஓகே. வந்து ஓகே. கம்பெனிய கான்டாக்ட் பண்ணி அவங்க வெல்த்த மேனேஜ் பண்ண சொல்லுவாங்க. அந்த ம். மாரி ம். ம். சர்வீஸ் குடுக்குற கம்பெனி தான் ஆனந்த் ராதி வெல்த் மேனேஜ்மென்ட். இவங்க வந்து மெயினா ஓகே. இவங்க ஸ்டார்ட் பண்ணது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஜி. இவங்க மேனேஜ் பண்ற ஓகே. அமௌண்ட் ஆமா. அமௌண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடிக்கு பெரிய மேல. நம்பரா இருக்கு. ஆமாமா. இவங்க வந்து இவங்க எல்லா வருஷமும் நல்லா பண்றாங்க ஜி. எல்லா வருஷமும் நல்லா ஓகே. பண்றாங்க. ஓகே. ஆமா. ஓகே. ஆம். ஸோ சூப்பர், 5வது சூப்பர். வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஃபேவரைட். ஸோ எஃப்ன்னு கேஃபின் ஜி. கேம்ஸ் கேப் ஆமா. இது எல்லாத்துக்குமே நான் தெரியும். ஹோல்ட் பண்றேன். ஆமா. நீங்க ஆமா. இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி போறவங்களா இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, அவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல ம். ஃபண்ட்ஸ் வந்து நெறைய வரப்போ, இவங்களுக்கான ஃபீஸும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ் ஆமா ஜி. இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் நடந்திருக்குது. இன்க்ரீஸ் ஆகுது. ம். ஆமா. அதான் நடந்திருக்கு. ஓகே. கேம்ப்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த HDFC, DSP, ICICI இந்த மாரியான மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட RTA வந்து இவங்க. ரெஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஓகே. கம்பெனி இவங்க. கேஃபின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிப்பானு, ம்ஹ்ம். கிரே இந்த மாரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேஃபின் வந்து அண்டர்டேக் பண்ணிக்கிறான். ஸோ 2ல ஓகே. எது சூஸ் ஓகே. பண்ணாலும் ஓகே. பட் அகைன் வேல்யூவேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? அ பார்க்கணும். அடுத்து கரெக்ட். வந்து 6வது வந்து சிஜி பவர் ஜி. இது ஒரு ஜி முருகப்பா குரூப் பவர். கம்பெனி. நம்ம தமிழ்நாட சேர்ந்தது தான். இவ இவங்க ஓகே. இவங்க ரொம்ப இவங்க ரொம்ப பழைய கம்பெனி ஜி. இவங்க இவங்க வாங்கிட்டாங்க. ஆ. இவங்க ஒரு சப்சிடரி ஓகே. ஆக்கிட்டாங்க இவங்கள. இவங்க வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. இந்த மாரி மோட்டார்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் பண்றாங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ்ல வந்து இவங்க வந்து அந்த அந்த ஏரியால இருக்கிறாங்க மேனுஃபேக்சர்ல. அதே மாரி பவர் ஓகே. சிஸ்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்விட்ச் கியர் இந்த மாரி பவர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்ல இவங்க இருக்கிறாங்க. ஆ. ஆமா ஜி. ஓகே. இது ஒரு வேற லெவல் கம்பெனி. இவங்க டொமஸ்டிக்ல இது 90% எக்ஸ்போர்ட்ஸ்ல 10% இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க 10% இருக்கு. எக்ஸ்போர்ட்ல பண்ற கம்பெனி. 2வது செமிகண்டக்டருக்குள்ள இவங்க வந்துருக்காங்க ஜி. இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே. செமிகண்டக்டருக்குள்ள ஓகே. வராங்க. ஆமா. ஆனா வேல்யூஷன் வந்து வேற லெவல்ல இது இருக்கு. ஒரு மாரி இது ஒரு மாரி கான்ஸ்டன்ட்டா குரோவிங் கம்பெனி இல்லைங்களா ஜி? ஆமா, நெறைய ஆமாமா. இடத்துல பார்த்துருக்கேன். ஆமா. என்னன்னா நம்ம சிஜி இதுல பவர். வேல்யூஷன் ஜாஸ்தியா இருக்குது. ஸோ அந்த கால்குலேஷன் ம். நம்ம சைடுல வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணணும். இது வந்து ஜஸ்டிஃபைபிளா இருக்கா ம். அப்படின்னு. ஒரு பிஇ மட்டும் பார்த்து நம்ம வேணான்னு டிசைட் பண்ண முடியாது. அ அதே ஓகே. மாரி பிஇ மட்டும் பார்த்துட்டு வாங்கலாம்னு டிசைட் பண்ண முடியாது. ஸோ அந்த டிசைட் பண்ண முடியாது. பிஇக்கு ஆமா. அந்த பிஇ நம்பர்ஸ்க்கு இவங்க குடுக்குற குரோத் ஜஸ்டிஃபைபிளா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கால் எடுத்துக்கணும். பார்த்துட்டு வந்தோம். ஆ கரெக்ட். இந்த சிஜி பவர் வந்து பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் டவுன் ஆயிருக்குது.
ஸோ இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆமா ஜி. இவங்க நெட் ப்ராஃபிட் வந்து இந்த 748லேருந்து 238 போனாலும் 21% இன்க்ரீஸ்னு போட்டுருக்குறோம் கரெக்ட்டுங்களா? இதுக்கு என்ன ஓகே காரணம்னு ஓகே பார்த்தீங்கன்னா, ஓகே. இந்த 748 வந்து இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து வந்த ப்ராஃபிட் கிடையாது. எபிட்டா ஓகே. பாருங்க, இந்த எபிட்டா தான் இவங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து வந்தது. அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட்ல கொடுத்துருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இது ஓகே நெட் ப்ராஃபிட் வந்து ஓகே. அவங்க அதர் இன்கம்ல வந்து ஒரு 500 ப்ளஸ் ஏதோ போட்டிருப்பாங்க. ம். காட்டியிருந்தாங்க. ஸோ அதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே. நெட் ப்ராஃபிட் வந்து இவங்க இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அதர் இன்கம் வந்து பண்ணியிருக்காங்க. எவ்ரி இயர் வரப்போறது இல்ல. அதே மாதிரி இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி தான் ஆயிருக்குது. இது இது இந்த 4.89 காரணம் அந்த அதர் இன்கம் தான். ஸோ இவங்க ஸ்டில் அதர் இன்கம் கரெக்டா. சூப்பர். ஏழாவது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டைனகான்ஸ் அண்ட் சிஸ்டம் சொல்யூஷன்ஸ். என்ன சிஸ்டம். ஆமா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க் ஆஃப் பரோடா இருக்குன்னு வச்சுங்களேன், இவங்க ஒன் ஆஃப் த கிளையண்ட். அவங்க ஓகே கூப்பிட்டு எங்க பேங்க்குக்கு ஃபுல்லா ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க செட் பண்ணி கொடுங்கன்றுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இவங்க வந்து அதை வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க ஆன் சைட்லயும் சரி, இல்லை ரிமோட்டாவும் சரி அதை மேனேஜ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டாகவும் இருக்கிறாங்க. ஸோ கிளவுட் ம். இது எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்டா நம்ம ஆனதில் ஒரு வார்த்தை சொன்னோம்ல, கான்ஸ்டன்டா வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு. அது வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அதே வார்த்தை இவங்களுக்கு சொல்லணும் டைனகான்ஸ்க்கு. ஸோ இவங்களும் வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து வாரி ஜி. ஜி இதில் நீங்க வாரி இன்வெஸ்ட் எனர்ஜி. பண்ணிருக்கீங்களா வாரியில? சூப்பர். ஆமா ஜி. ஆமா ஆமா, நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, ஓகே. நான் இல்ல. சூப்பர் ரிசல்ட் விட்டுருக்கான் ஜி இப்போ. ஆமா. இவங்க வந்து ஒரு லீடிங் சோலார் சூப்பர் ஜி. மேனுஃபேக்சர் 21% மார்க்கெட் ஷேர் மேனுஃபேக்சர்ஸ் இந்தியாவில் மட்டுமே அவங்க வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. ஆமா. ஆமா ஜி. எக்ஸ்போர்ட்லயும் பார்த்தீங்கன்னா 41% ஹோல்ட் பண்றாங்க. டார்கெட்டிங் பார்த்தீங்களா? நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களோட டார்கெட். நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு ஜி. இல்ல. ம். ஆமா. அதேதான் வழக்கம் போல டார்கெட்டும் வேல்யூஷனும் பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்குது. ஆமா ஆமா. அஹ் எப்படி ஜி இருக்கதான் சரி. ம். ஓகே ஜி. இது இந்த இந்த கம்பெனி கேர் பத்தி அடிக்குது. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னோட 2வது வீடியோ 3வது வீடியோ நான் ஆ, போட்டிருந்தேன். ஃபுல்லா டீடைல் எக்ஸ்பிளனேஷனா. செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. ஆமா ஆமா. ஆமா ஜி. செப்பரேட்டா இந்த கம்பெனியை ஃபுல்லா டீகோட் பண்ணி போட்டிருந்தேன். இந்த கம்பெனி நான் ஹோல்ட் பண்றேன். ஆமா ஜி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த இண்டஸ்ட்ரியை வந்து ம். இவங்க கூல் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கான ப்ராடக்ட்ஸ் ஆமா. எல்லாமே தயாரிக்கிறாங்க இவங்க. இந்த ரிசல்ட் நான் நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். ஏன்னா அவங்க நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க செலவு வரும்னு நினைச்சேன். ஓகே. பட் ஸ்டில் நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துச்சு நெட்வெப். இவங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டா நெட்வொர்க். சென்டர், சூப்பர் கம்ப்யூட்டிங்கு இந்த ஏரியால வந்து இவங்க இருக்கிறாங்க. ம். ஆஹ் பாத்தீங்களா? ஆ. இது கிராஃபிக்ஸ் இமேஜ் நினைக்கிறேன். பட் இப்படி தான் மாசாச்சு. இருக்கும் இவங்க செட் பண்றது. இவங்க ம். டேட்டா சென்டர் அந்த கிளவுட் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் இவங்க ம். மெயினாக செட் பண்ணுறது. இந்த பிஎல்ஐ ஸ்கீம்னு ஒன்று இருக்கு ஜி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் ம். லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இது வந்து கவர்மெண்ட் வந்து ஓகே. கொடுக்கும். கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ம். நிறைய இன்சென்டிவ் கொடுப்பாங்க மேக் இன் இந்தியானால. அதுலலாம் இவங்க வந்து ம். நல்ல ம். ம். பெனிஃபிட் அடைகிறாங்க. அதே பழையனாங்க. மாதிரி ஓகே. ஒரு நியூஸ் முன்னாடி நான் படிச்சேன். அது எப்படின்னா நம்ம இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாவை நம்ம இந்தியா பவுண்டருக்குள்ளே டேட்டா சென்டரில் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கிறது ஒரு ஒரு ஓகே. ஐடியாவும் போயிட்டு இருக்கு. அதான் அவங்க பிளானு. இதெல்லாம் ஆல்ரெடி யூரோப்ல, ஓகே. ஓகே. அமெரிக்காலாம் ஆல்ரெடி இருக்கு. அமெரிக்கால இவங்க இருக்கு. யூஸ் ம். பண்ற மக்களோட டேட்டாவை அந்த நாட்டுக்குள்ளேயே பவுண்டரிக்குள்ளேயே வைக்கிற மாதிரி. ஓகே. அதான் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் டேட்டா அஸ் அ ஓகே. டேட்டாவா அவங்க கண்ட்ரிக்குள்ள தான் இருக்கும். இப்போ மெயின்டைன் பண்றது அவங்க கண்ட்ரோல். ம். கரெக்ட் கரெக்ட். இப்போ நம்ம புரியுது. வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாமே யூஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன். நம்ம டேட்டா அவங்க ம். சர்வரில் தான் இருக்கு கரெக்ட்டுங்களா? அவங்க தான் ஸோ இருக்கும். ம். அது கரெக்ட். ஒரு பேங்கிங் எடுத்துங்களேன். இப்போ நம்ம கனரா பேங்க் இருக்கு, இந்தியன் பேங்க் இருக்கு. அதே மாதிரி ஆதார் சிஸ்டம் இருக்குது, டிரைவிங் லைசென்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான இதெல்லாம் இங்க டேட்டா தான். ம். நிறைய இருக்கு. நம்ம இந்தியாக்குள்ளேயும் டேட்டா நிறைய இருக்கு. அதை வந்து இந்தியா பவுண்டரிக்குள்ளே வச்சுக்கணும் கரெக்ட்டுங்களா? சேஃப்டிக்காக. கரெக்ட். ம். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ்லாம் போகிறப்போ இவங்க நல்லா பலனடைவாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்களை ம். போட்டு ஒரு அடி அடிச்சாங்க டீப்சீக் நியூஸ் வந்தனையும். ஆமா ஆமா ஆமா. பயங்கரமா இறங்கினா. பட் இப்போ ரெக்கவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆகிட்டு இருக்கிறான். ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறான். ஆமா ஜி. அடுத்து ஜி ஏஎம்சி. ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன ரிட்டர்ன் கொடுக்குறானே தெரியல ஜி. இவன் ஒரு மொக்க ரிட்டர்ன் கொடுக்குறான் இவன். இவங்க வச்சுக்கிற ஃபண்ட் எல்லாம். இப்போ இந்த பராக் பாரிக்கு இருக்கட்டும், சில கம்பெனி சில எய்ம்ஸ்லாம் இருக்கு ம். ஜி. டீசெண்டாக நல்லா ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ம். பட் ஸ்டில் ஏன்னோ இவன் ஈக்விட்டி மட்டும் இல்லை, நிறையா பேலன்ஸ் ஃபண்டு. நிறைய பேர். ம். ஆமாம்மா. ரொம்ப நல்ல ஒரு நேம் வாங்கின ஒரு ஏஎம்சி. இவங்களும் இயரா நேரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஜி. அடுத்து எம்பிஎஸ்ஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ம். நீங்கள் ஒரு ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அந்த கம்பெனியில் உங்கள் ஓகே. எம்ப்ளாயிஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ வந்து ஓகே. இவங்க அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்க சாஃப்ட்வேர் ஆஸ் அ ம்ஹ்ம். சர்வீஸ். இவங்க சாஃப்ட்வேர் நிறைய சாஃப்ட்வேர் ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை ஓகே. வச்சு நீங்கள் ஓகே. ட்ரைனிங்காகவோ இல்லாட்டினா ஏதாவது சப்மிட் பண்ணுறதுக்காகவோ அவங்க பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்க அவங்க சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எம்பிஎஸ் கம்பெனி ஓகே. பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல பிளான் இருக்கு ஜி. இந்த அளவுக்கு க்ரோ ஓகே. ஆகணும் அப்படிங்கிறது. ஆமாம். ம். அந்த ம். நம்பர்ஸ் நான் எங்கேயோ பார்த்தேன். நான் மேபி இந்த கம்பெனி பற்றி நம்ம பேசணும்னா பேசலாம்.
ஸோ ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் சொல்யூஷன், பிளாட்ஃபார்ம் சொல்யூஷன்ஸ், இ லேர்னிங் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே. இதில் எல்லாமே இவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து சூப்பர். இஎம்எஸ்ஜி, இதை நான் ஹோல்ட் பண்ணுறேன். இஎம்எஸ். ஆமாம். நான் ஒரு நாள் காரில் நல்ல போகிறப்போ கம்பெனி. கேட்குற ரேட்டுக்கெல்லாம் கொடுத்தானுங்கல்ல, செல் பண்ணிட்டு இருந்தானுங்கல்ல. ஆமா. இவங்க ஆமா. வந்து வாட்டர் இந்த இன்ஃப்ளோ. மார்க்கெட் ஃபால் ஆகும்போது வந்திருக்கான். ஆமாம் ம். ஆமாம் ஆமாம். இப்போ நான் ம். உள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நல்லா ஏறிடுச்சு. பட் நல்லா ஏறிட்டு இருக்கு. தேவையில்லாம வித்துட்டு இருந்தாங்க பயத்தில். இந்த கம்பெனியும் ஒரு வாட்டர் ரீசைக்கிளிங் கம்பெனி ஜி மெயினாக. ஸோ ஓகே. இப்போ ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கம்பெனி இருக்குது, பெரிய பில்டிங் இருக்குது, நம்ம நிறைய தண்ணி யூஸ் பண்ணுறோம் ம். இல்லைங்களா? அதை மறுபடியும் இவங்க ரீசைக்கிள் பண்ணுவாங்க. ஸோ இது ஓகே. வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வாட்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாத்துலேயும் இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கும் ஃபியூச்சரில் ம். நல்ல ஒரு ம். க்ரோத் பிளான் இருக்குது. பியும் அட்ராக்டிவா இருக்கு இல்ல ஜி? இஎம்எஸ்ல பி ஆ கரெக்டா இருக்கு. ஆமாம் ஜி, ஆமாம். ஆமா. கரெக்ட். பி அதே அட்ராக்டிவாக மாதிரி இருக்குது. அதான் ஜி, இதில் நம்ம நிறைய கம்பெனி பேசுகிறோம். சிலது பி அட்ராக்டிவாக இருக்குது, சிலது வந்து வேல்யூஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் வேல்யூஷன் அதிகமா தான் இருக்கு. ம். அது நம்ம சூப்பர். ஒவ்வொன்றா நம்ம ஸ்டடி பண்ணால் தான் கரெக்டா பார்க்குறவங்க இருக்கும். புரிஞ்சுக்க முடியும். ஆமாம். ஸோ நம்ம வந்து அஹ், ஒரு ஸ்டடி பண்ணாமல் அது கிராவிட்டா. போகக்கூடாது, அவ்வளோதான். ஓகே ஜி. கிராவிட்டா ஓகே. இந்தியா, இது நான் வந்து போன வருஷம் ஹோல்ட் பண்ணிருந்தேன். ஓகே. 3-4 மாசத்துல 100% ரிட்டர்ன் கொடுத்தான்ல. இவன் வந்து ஒரு அலுமினியம் ரீசைக்கிள் ஆமா. கம்பெனி ஜி. ஓகே. ஆமாம். இந்த எபிட்டா வந்து ஜீரோ இருக்கு, தோ சேல்ஸ் வந்து 30 ம். ஆனாலும் ம். இவங்க சைடு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்குது, அதனால அந்த எபிட்டா கொஞ்சம் அடி ஓகே. வாங்கியிருக்கு. ஆமாம். அதர் ஓகே. இன்கம்ல வச்சு நெட் ப்ராஃபிட் தூக்கி இருக்கிறாங்க. பட் இவங்களும் ஒரு ஓகே. நல்ல எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி, இவங்களும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற கம்பெனி ஜி, கிராவிட்டா இந்தியா. இவங்க ஓகே. அலுமினியம் ஓகே. ரீசைக்கிளில் இருக்கிறாங்க. அடுத்து ஓகே. வந்து ப்ளூ ஸ்டார் ஜி. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ளூ நீங்கள் கூட ஸ்டார் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்கல்ல, சொன்னிட்டு இருக்கேன். நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களா அதை? ஓ சாரி. ஆமா ஜி, ஆமா ப்ளூ ஸ்டார் வச்சிருக்கேன் ஜி. ஓகே நான் ஹோல்ட் ஓகே. பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம் ஜி. சூப்பர் கம்பெனி ஜி. நான் ரொம்ப நாளா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஜி இவங்களுக்கும் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபியூச்சராக நிறைய பிளான் வச்சுருக்கிறாங்க. இவங்கள வெறும் ம். ஏசி கம்பெனியாக பார்க்குறாங்க, பட் இவங்க நிறைய அது ரிலேட்டட் ப்ராடக்ட் நிறைய நிறைய பண்ணுறாங்க. பண்றாங்க. ம். நிறைய பண்ணுறாங்க. ஆமா ஜி. ஆமா, ஆமா. வாட்டர் பியூரிஃபைர்லேருந்து வாட்டர் கூலிங் நிறைய ஏரியாவில் இவங்க இருக்கிறாங்க. நிறைய இருக்கு ஜி. ஆமா. ஆமாம். இவங்க, நான் ஏதோ ஒரு நியூஸ் படித்தேன், ப்ளூ ஸ்டாரு டேட்டா சென்டர் ம். என்னன்னு தெரியல, ஏதோ எதுக்குள்ளேயே வராங்க இவங்க ஜி புதுசாக. ஆமா. ஜி அததான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது ஆக்சுவலா டேட்டா சென்டருக்குள்ள வராங்கன்னு நினைக்கிறேன் ப்ளூ ஸ்டார். ஆ ஓகே அவங்க ஓகே. அதர் தன் இந்த ஃப்ரிட்ஜ், இந்த ஏசி அந்த ரிலேட்டடா இல்லாம டேட்டா சென்டரும் ப்ளூ ஸ்டார் இருக்காங்க ஜி. டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸ் போட்டீங்கன்னா ப்ளூ ஸ்டார் வரும் அதுல ஒரு லிஸ்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம். சூப்பர் கம்பெனி ஜி இதுவும். அடுத்து வந்து ஆமா சரிங்க. சுஸ்லார் எனர்ஜி. இதை பற்றி நான் வீடியோ போட்டேன். நம்ம ஆவரேஜ் லாஸ்ட் ஸ்டாக் வீடியோ அதுதான். ஆமாம். இப்பதான் போட்டோம். சேனல் ஆமா. லாஸ்ட் வீடியோ அதுதான். நான் வீடியோ போட்ட அன்னைக்கு வாங்க முடியல, ஏன்னா அப்பர் சர்க்கியூட்டு. ஆமா. அடுத்த நாள் அப்பர் சர்க்கியூட் வாங்க முடியல. அதுக்கு அடுத்த நாள் சர்க்கியூட் பிரேக் ஆச்சு, உள்ளே பூந்துட்டேன். சூப்பர் ம். ஜி. ஆமாம். நான் அது இன்னைக்கு வாங்கினேன், ரொம்ப நாளா ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அப்படியா? வாங்கினேன், சரி சரி மார்னிங் சரி. வாங்கினேன். ம். ஆமா ஜி. ஆமா. ஸோ இவங்களோட பிளான், ஃபியூச்சர் பிளான் நல்லா இருக்கு ஜி. இவங்க வந்து மெயினாக எந்த பிஸ்னஸ் இருக்கிறாங்கன்னு ம். பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த விண்டு டர்பைன் இருக்குல்ல. பெண்டே. ஆமா ஆமாம். ஜி. அந்த ரீசைக்கிள், சாரி, ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்கிறாங்க. ம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் கேபிள்ஸ் ஜி. ஜி இந்த நியூஸ் டைனமிக் தான் சொல்லலான்ட்டு கேபிள்ஸ். இருந்தேன், நான் சில்ச்சரில் சொன்னேன்ல. ஸோ $57.8 பில்லியன் வந்து 2030 அளவுக்கு போகும் அப்படின்னு நம்ம ம். ப்ரிடிக்ட் ம். பண்ணிக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபார்மர், இந்த ஃபோட்டோ வந்து ஓகே. டிரான்ஸ்மிஷன் லைன் ஃபோட்டோ, இது நாட் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபோட்டோ ஆ. கிடையாது. நான் வந்து ஏன் டைனமிக் கேபிள் இந்த உதாரணத்தை கொண்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. இப்போ நம்ம சில்ச்சர் வந்து டைரெக்டாக நம்ம பார்த்தோம், நம்ம பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் பண்ணுறான், டெலிகாம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் பண்ணுறான் இல்லைங்க. அந்த ஆமா. ஏரியாவுக்கு கேபிள் நிறைய தேவைப்படும். இவங்க வந்து அந்த ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், அந்த மாதிரி நிறைய கேபிள்ஸ், நிறைய மீடியம் வோல்டேஜ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேபிள்ஸ் இருக்கும். அதில் வந்து இவங்க ஓகே. ஒரு நல்ல கம்பெனி ஜி, டைனமிக் கேபிள். இவங்களுக்கு இன்னொருத்தரும் இருக்கிறான், டெல்டான் கேபிள்னு. ஸோ ம். அவனும் ம். சரி ஒரு நல்ல கம்பெனி தான். இவனும் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கிறான். ப்ராக்ஸி ஸ்டாக் கரெக்ட்டுங்களா? ஆமாம். ப்ராக்ஸி ஸ்டாக் கரெக்ட் ஜி. சக்தி பம்பு ஜி. நீங்கள் ஹோல்ட் ஃபேவரட்டான பண்ணுறீங்களா? ஸ்டாக். ஆமா ஜி. ஆமா, ஆமா. பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர் ஜி. பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கான் ஜி. இவன் நார்த் ஆமா. இந்தியாவில் பயங்கரமான ஒரு growth ஜி, நார்த் இந்தியாவில். ம். சவுத்தில் எப்படின்னு ம். தெரியல, ம். இப்போ நான் படிக்கணும், இன்னும் நான் டீட்டெயிலாக படிக்கல, ஏன்னா நான் இதில் ம். இன்வெஸ்ட் பண்ணல. பட் இவனும் ஓகே. நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கிறான். சக்தி பம்ப்ல ஆர்டர் புக்கும் ஹெவியா இருக்கும் ஆ ப்ராக்டிக்கலா. ஆமாம் ஜி, ஆமாம். ஆர்டர் புக் இருக்குது. ம். கரண்ட்டாக இப்போ என்ன இருக்குன்னு நான் பார்க்கல. ம். ஓகே. 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 ஏரின் ப்ரோ சொல்யூஷன் ஜி. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜி, இவன் ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் தான் கொடுக்குறான். ஆனால் எந்த செக்டருக்குன்னு ஓகே. பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் ம். மாதிரி ஜி ம். இவன். ஓகேங்களா? ம். இவனும் ஒரு நல்ல க்ரோ ஆகிற கம்பெனி தான், இந்த ஏரின் ப்ரோ சொல்யூஷன் அப்படின்னு. ஓகே. அடுத்து வந்து நம்ம
நம்ம நம்ம ஏரியா சைடில் அதிகமாக கிடைக்கிற பால் பாக்கெட்டு டோர்லா தான். அவ்வளவுதான். தூதுலான்னு நினைக்கிறேன், கரெக்டா இப்போ தூதுலான்னு நினைக்கிறேன். ஆமா இன்னொன்று இருக்குல்ல, ஹட்சன். ஹட்சன் இருக்கு. ஆமா. இவன் நல்லா க்ரோ ஆகிட்டு ம். இருக்கிறான். இவனுக்கும் நல்லா பிளான் இருக்கு. இவனும் நான் ம். ஆமாம், இவன் நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறான். இவன் நாட் ஒன்லி பால், இந்த மில்க் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது எல்லா ப்ராடக்ட்ஸும் இவன் செஞ்சுட்டு இருக்கிறான். ஓகே. தாராச்சந்த் இன்ஃப்ரா இவனும் நல்லா வளர்ந்துருக்கிறான் ஜி. அதான். நான் இதை முன்னாடி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் நான் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துட்டு ம், வித்துட்டேன். ம். ஏன்னா வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருந்துச்சுங்கிட்டே இதை வித்துட்டேன். இப்போ ஓகே, கரெக்டாக நான் ஹோல்ட் பண்ணல. இவன் வந்து லாஜிஸ்டிக் ஜி, லாஜிஸ்டிக் ப்ரொவைடர். இவனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓகே, வளர்ந்துட்டு இருக்கிறான். கியர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஜி ஆட்டோமேட்டிவ் ஜி, அடுத்து சாந்தி கியர்ஸ். இது ஓகே. ரெண்டும் வந்து ஒரு ஆட்டோமொபைலு, இது வந்து இண்டஸ்ட்ரியலு. ஸோ இது ரெண்டும் ம், வந்து ம், கொஞ்சம் வேற ம். வேற இது இருந்தாலும் ரெண்டுமே வந்து கியர் சைடு தான் இருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஓகே. நல்லா வளர கம்பெனி. இந்த சாந்தி கியர்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, இது வந்து நம்ம கோயம்புத்தூர் ஆமா ஜெய் தெரியும். கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கம்பெனி. ஆமா. கோயம்புத்தூர் கம்பெனி. ம். அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஜி, போட்டு அடி அடின்னு அடிச்சானுங்க. எதுக்கு அடிக்கிறானுன்னு அவனுக்கே செம்மடி தெரியும். அடிச்சானுங்க. மறுபடியும் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கிறான். ஆமா, நல்ல ரிசல்ட். ஆமா. அது வேல்யூஷன் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன நியூஸ் போதும் ஜி. நீங்க எந்த நியூஸா வேணா ஆமா. இருக்கட்டுமே. இறக்கிடுவானுங்க. ஆமா. கரெக்ட். ஆமா, நீ மேனேஜிங் டைரக்டர் யாருக்கா ஒருத்தர் உடம்பு சரியில்லைனா கூட ஸ்டாக் இறக்குவானுங்க. ஏன்னா வேல்யூஷன் அதிகமா ஆமா. இருந்தா ஒரு பதட்டம் இருக்கும் எப்பயுமே. நீங்க அண்டர் ம், வேல்யூடா இருக்குன்னு ம், வச்சுங்களேன். இப்போ நீங்க இஎம்எஸ்ல வார்த்தை சொன்னீங்க அண்டர் வேல்யூடு அப்படின்னு. அப்போ வந்து ஆமா. பேட் நியூஸ் வந்தாலுமே வந்து கம்பெனியோட growthல எந்த இம்பாக்டும் இல்லைன்னா பெருசா விழுகாது. பட் பெருசா வேல்யூஷன் விழுகாது. அதிகமா கரெக்ட். இருக்கிற கம்பெனில ஒரு சின்ன நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கூட போட்டு அடினு அடிச்சிருவாங்க. கரெக்ட் ஜி. நம்ம பிஇ நல்ல பத்தி ரிசல்ட். பேசும்போது இது கண்டிப்பா பேசணும் ஜி. நம்ம பிஇ பத்தி பேசுறப்பியா? ஆமா ஜி. ஆமா. ஆமா ஜி, அதை பத்தி ஒரு நாள் ம். டிஸ்கஸ் பண்ணலாம். பிஇ பத்தி. ம். ஆமா ஜி. சரி ஜி. மனோரமா இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்ஸ் சீட்ஸ்ல இருந்து ஓகே. அவங்க இந்த ஃபேட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுப்பாங்க ஜி. ஓகேங்களா? ஓகே ஜி. ஓகே. இது ஒரு சாலிடான கம்பெனி ஜி. ம். இதை வந்து நிறைய நம்ம நோட் பண்றது இல்ல. பண்றதில்ல. ஆமா ஜி. பண்றது இல்ல. ஆமா. ஆமா, இதை நான் பார்த்துருக்கிறேன் ஜி. இதை நான் முன்னாடி பார்த்தேன். அப்போ வந்து என்னடா ஓகே. பேரு மனோரமான்னு இருக்குன்னு நான் போயிட்டேன். நீங்க ஒரு கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு 10 நிமிஷமாவது அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். அதை வந்து வந்து நான் பார்க்கணும். ஆமா, அது அப்போ வந்து இதெல்லாம் வந்து நான் இப்போ ஒரு 7-8 மாசம் முன்னாடி சொல்றேன். ஒரு ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன். என்னடா இது பேர் என்னமோ மாதிரி இருக்குன்னு. பட் இதை நான் வந்து ம். ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணேன் ஜி, ரொம்ப பண்ணல. பட் ஓகே. நான் ஸ்டடி பண்ண வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சாலிட் கம்பெனி தான். ம். அடுத்து நம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. என்ன ஜி? நம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ஜி. ஜி நல்லா குரோ ஆயிட்டு இருக்கிறான். படிக்கணும் போய். போய் ஆமா படிக்கணும் ஜி, ஜி. உங்க கம்பெனி நீங்க சொல்லுங்க. ஃபேவரட் கம்பெனி எமரால்டு ஃபினான்ஸ். ஏறுனா 5%, நான் இறங்குனா ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன். 5%. அவ்வளவுதான். ஒண்ணு அப்பர் சர்க்கியூட் இல்ல லோவர் சர்க்கியூட். தலைவர் எப்பவுமே அப்படித்தான் பண்ணுவாரு. ம். ஆனா நிறைய சொல்றாங்க ஜி. நிறைய க்ரோவிங் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் இருக்கு. ம். நான் இதை ஹோல்ட் பண்ணல. ஓகே. ம். ரத்னகிரி ப்ரெசிஷன் ஜி, இந்த ப்ரெசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல ம். ஜி, அதுல வந்து சில விஷயங்களை ஓகே. வந்து நம்ம ரொம்ப ஒரு ஒரு 0.001 மில்லிமீட்டர் கூட தப்பா வராத மாதிரி சில நீங்க மெட்டல் மேனுஃபேக்சர் பண்ணணும் சில இண்டஸ்ட்ரியல் ஓகே. ஏரியாவுக்கு, இன்க்ளூடிங் ம். 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 ரோபாட்டிக்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஓகே. ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வரும். அதில் வந்து இது ஒரு நல்லா க்ரோ ஆகிற கம்பெனி ஜி. அடுத்து வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா இதை நான் ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்கு செனரஸ் ஃபார்மா. நானும். ஆமாம், இது நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நாட்கோ ஃபார்மை புதைச்சிட்டு இதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் ஜி. இது வந்து ஒரு ஓகே ஜி. கம்பெனி அந்த ஒர்த் இருக்கு அந்த கம்பெனிக்கு. நம்ம இது ஒரு ஓகே. டீட்டெயில் வீடியோ போட்டு இதை பற்றி பேசுவோம். அடுத்து அலை ஓகே. டிஜிட்டல் ஜி. இவன் டேட்டா சென்டர் ரிலேட்டடாகவும் இருக்கலாம் ஜி. ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்துலேயுமே இருக்கிறான். இவனும் ஒரு சாலிடான கம்பெனி ம். ஜி. இவனுக்கும் நிறைய ஓகே. growth பிளான் இருக்கு. அலை டிஜிட்டல். ஆமா. ஓகே. அடுத்து V2 ரீட்டைல் ஜி. வீட்டு இருக்கு. அடுத்த ட்ரெண்ட் ஆயிருவானோன்னு எனக்கு ஒரு யோசனை இருக்குது இவன். அப்படி. ஆமா ஆமா ஜி. ஜி, ஆமா, அந்த ஆமா. கரெக்ஷன்ல கூட அடுத்து உழுகல ஜி. இவன் பாட்டுக்கு மேல போயிட்டே தான் ஆமா. இருக்கிறான். மார்க்கெட் ஃபாலோ அப்ப கூட இவன் உழுகவே இல்லை ஜி. இவன் ஆமா மேலதான் போயிட்டு ஆமா இருந்தான். ஆமா ஆமா சரியான கம்பெனி ஜி. ஆமா, நல்ல கம்பெனி. ஆனா அது என்ன சொல்றது, வேல்யூஷன் வந்து பார்க்கணும், ஜஸ்டிஃபைபிளா இருக்கான்னு பார்க்கணும். ஆமா ஜி. ஆமா, அடுத்த ட்ரெண்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ பிளான் வச்சிருக்காங்க இருக்குல்ல. மேனேஜ்மெண்ட். ம். அடுத்து சர்வோ டெக் பவர் ஜி. இவன் இந்த இவி சார்ஜஸ் அந்த மாதிரி கேபிள்ஸ் இந்த மாதிரி இவி ஓகே. சைடில் மெயினாக இருக்கிறான் ஜி. இவனும் ஒரு நல்ல கம்பெனி தான். ஓகே. நம்பர்ஸ் வந்து வேற லெவலில் இருக்குது. ஆமா ஜி. டீப் இண்டஸ்ட்ரீஸ் என்னோட ஒரு ஃபேவரட் டீப் ஸ்டாக். இண்டஸ்ட்ரீஸ். நேற்று கொஞ்சம் ஆட் பண்ணேன் இந்த டீப் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனியை பற்றியே தனியாக ஓகே ஜி. பேசுறேன். இவன் என்ன செக்டர்ல ஜி இருக்கான்? இவன் டீப் ஆயில் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் கேஸ் ஜி. ஓகே. ஆயில் அண்ட் கேஸில் இருக்கிறான். ம். ஓகே.
சரி ஜி, நம்ம ஒரு 30 சப்ஸ்கிரைப் மேலே சூப்பர். வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு 30க்கு மேலே ஒரு ஸ்டாக் சொல்லியாச்சு. ஸோ டசன்ட் மீன் சூப்பர். மற்ற கம்பெனிலாம் நம்ம பார்க்கலன்னு கிடையாது, பார்த்தோம். எல்லா கம்பெனியோட ரிசல்ட்டையும் நான் வந்து குயிக்காக ஒரு தடவை ஸ்கேன் பண்ணேன். பட் எல்லாமே ரிஜெக்டட் தான், ரிஜெக்டட் ரிஜெக்டட் ரிஜெக்டட். நீ வாமா, நீ நீ செலக்டட் அப்படின்னு சொல்லி நீ சில போமா, கம்பெனியை நீ பொறுத்து. போ, நீ போ. ஆமா. நீ வா, நீ போ அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னு அவ்வளவுதான். ஆமா. ஸோ அகைன் நான் ஆமா. மறுபடியும் சொல்கிறேன், வேல்யூஷன் பார்த்துட்டு தான் என்டர் ஆக முடியும். சில கம்பெனிஸில் வேல்யூஷன் இருக்குது, சில கம்பெனியில் ஜாஸ்தி இருக்குது. ஸோ சில கம்பெனிஸ் வந்து நான் இந்த செனாரஸ் ஃபார்மா, டீப் இண்டஸ்ட்ரீஸு, இந்த மனோரமா, இந்த மாதிரி சில கம்பெனிஸ் எல்லாம் நான் இண்டிவிஜுவலாக பேசணும்னு நினைக்கிறேன். அது நம்ம ஒவ்வொன்றா பேசலாம். நம்ம சொல்லுங்க, ஹெல்ப் 30 பண்ணலாம். ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஏதாவது வந்து ரொம்ப உங்களுக்கு தேங்க்யூ. ஏதாவது கம்பெனிஸை பற்றி இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். சரி ஜி, முடிச்சுக்கலாமா? நம்ம பட்ஜெட் ஸ்டார்ட் முடிச்சுக்கலாம் ஜி. ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் 11 மணிக்கு. ஆமா நம்ம ஜி, அதை 11 பார்த்துட்டு மணிக்கு. ஒரு ஹைலைட்டான விஷயத்தை மட்டும் நம்ம பேசலாம். ஓகே, ஓகே ஜி. அதில் வந்து நமக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் பார்க்குறேன். நான் இன்னைக்கு முடிஞ்ச நைட்டு நான் வீடியோ போடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தேங்க்யூ சொல்லிக்குவோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஜி.